பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவில் சார்பில் தயாரிக்கப்பட்ட காலாவதியான பஞ்சாமிர்தங்களை டன் கணக்கில் ஏற்றிச் சென்ற வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த தைப்பூசத்தை முன்னிட்டு 1 லட்சம் பஞ்சாமிர்தங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் அந்த பஞ்சாமிர்தங்கள் காலாவதியான பின்பும் விற்பனை செய்யப்படுவதாகவும் பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் அடிவாரத்தில் உள்ள பஞ்சாமிர்த தயாரிப்பு நிலையத்திலிருந்து சுமார் 1 கேன்களுக்கு 50 கிலோ வீதம் 66 கேன்கள் மூலம் லாரியில் காலாவதியான பஞ்சாமிர்தங்களை அழிக்க ஒட்டஞ்சத்திரம் அருகே கள்ளிமந்தயம் கோசாலை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் அந்த லாரியை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த விடிய ஆட்சியில் மற்ற துறைகளைப் போன்றே அறநிலையத்துறையின் தரமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் 1,05,000 டப்பா பஞ்சாமிர்தம் குடோன்ல இருந்து பஞ்சாமிர்தத்தை அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது. ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொன்னப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லுச்சு, அப்படிலாம் ஒரு பஞ்சாமிர்தம் எதுவுமே கிடையாது, தவறான தகவல் சொல்றவங்க மேல குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவோம், கைது பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதுக்கு யார் பொறுப்பு?